ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது 8th டே. அங்கேருந்து ஜாங்ஜியாலேருந்து பீஜிங்க்கு கிளம்புறோம். ஃப்ளைட்டில் கிளம்பி நேராக போயிட்டு செக்இன்லாம் பண்ணல. முதல்ல போய் ஹோட்டலில் போயிட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு காலையில் ஏறினோம். 7:30 மணிக்கு மத்தியானம் போய் சேர்ந்தோம். லன்ச் சாப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலில் போய் லன்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனாங்க. ஷாப்பிங்கில் போயிட்டு நிறையா ஷாப்பிங் எல்லாம் டாய்ஸ் தான். யார் பார்த்தாலும் சைனாலேருந்து வந்தீங்கன்னா டாய்ஸ் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க. நாங்களும் நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கினோம். எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, ஆனால் காஸ்ட்லி. கேர்ள்ஸ் பெஸ்ட் லவ் அப்படின்னு ஒரு சோஃபா, அப்படியே எல்லா பொம்மைங்களும் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அதில் 2-3 பொம்மைங்க எங்களுக்கு வேண்டிய சைனீஸ் பொம்மைங்க 2 அது மாதிரிலாம் வாங்கினோம். சின்ன பொம்மைங்கள்லாம் ஒரு செட்டாக வச்சுருப்பான், அதெல்லாம் வாங்கினோம். அப்புறம் அங்கே ஹேட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு பாருங்கள், இது பாருங்கள், ஏதோ ஒரு ஹேட்டில் இது இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய தக்காளி பாருங்கள், பச்சை மிளகாய் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. அப்புறம் மேலேருந்து பார்த்தா எப்பயுமே இங்கெல்லாம் ஃப்ளோரில் கீழே இருக்கிற ஃப்ளோர் தெரியும். அந்த மாதிரி தான் இங்கே ஷாப்பிங் சென்டர்லாம் அமைச்சிருக்கிறாங்க. அப்புறமே அங்கே போய் நானும் என் சிஸ்டரும் அங்கே லன்ச் கொடுக்குற இடத்துல போஸ்டர்லாம் இருந்தது, அதில் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் லன்ச் முடிஞ்சிட்டு கீழே இறங்கி வந்தோம். இங்கே பாருங்களேன், இது கார்டன் மாதிரி இருக்குது. ரியல் பூ மாதிரி இருக்குல்ல, எல்லாம் பிளாஸ்டிக் தான். அது அவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க அந்த இதுக்கு மேலே. அப்புறம் பாருங்கள், எங்கே பாரு பூ தான். டிராஃபிக்லாம் நிறைய பூ. அப்புறம் ஒரு ஷாப்பிங் சென்டர் கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கு ஒரு 1 hour அப்படி 2 hours அப்படியே கொடுப்பாங்க. அதில் நாங்கள் போய் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு, இது கீ செயின் நிறையா பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லிங்கிறீங்க. ஒன்று 100 yuan, 100 yuanனா 1400, 1200 அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், ஜேடு வளையலாம், அந்த மாதிரி வளையலெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோம். வளையலெல்லாம் நான் வாங்கலை. இதெல்லாம் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க அவங்கெல்லாம் தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஜேடு தான் நிறைய வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம ஊரில் இந்த இதிலெல்லாம் வச்சுருப்பாங்களே, கன்னியாகுமரி இதுக்கெல்லாம் பீச்சில் போனால் குறத்திங்கெல்லாம் வச்சுருப்பாங்களே, அது மாதிரி இங்கே ஒவ்வொரு ஷாப்பிங் சென்டர்லேயும் நிறைய பேர்ல் சம்மந்தமான நகைங்க எல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் ட்ராகன் பொம்மை நிறையா இருக்குது. அது ஒரு லாஃபிங் புத்தா, இது 2மே எல்லாருமே வாங்கினாங்க. ஏன்னா ட்ராகன் பொம்மை வாங்கி வச்சோம்னா அதிர்ஷ்டமாக, அதனால் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கீ செயின், எங்கே பாரு கீ செயின் இருக்குது, அதாவது மென்ஷன் பண்ணி அந்த கீ செயின்லாம் பஞ்சாக வாங்கிட்டு போனாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. எங்களுக்கு ஒரு வந்திருந்த இதில் ஃப்ரெண்ட் டீமில் வந்திருந்தவங்களே எல்லாருக்கும் ஒரு கீ செயின் ப்ரெசன்ட் பண்ணாங்க. அது ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. டூருக்கு வந்ததில் அவங்க எல்லோரும் டூரில் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாங்க, ஒரு ஃபேமிலி. அதையும் நாங்கள் ரசித்தோம். அப்புறமே அங்கேருந்து அப்படியே ஒரு இதுக்கு ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கு போனோம். ஸ்போர்ட்ஸ் சென்டர்னால் என்னென்னா, அங்கே தான் 22ல் ஒலிம்பிக் நடந்துச்சான் பீஜிங்கில். அதை போய் பார்க்குறதுக்கு போனோம். பேர்ட் நெஸ்ட் மாதிரி அவங்க ஒரு ஸ்டேடியம் வச்சுருக்குறாங்க. அந்த ஸ்டேடியத்தை பார்க்குறதுக்காக நாங்கள் போனோம். அங்கேயும் நிறைய ஷாப்பிங் மாலெல்லாம் இருந்துச்சு. எல்லா பீங்கான் சாமானங்கள், அப்புறமே இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பயங்கர மழை வந்துருச்சு. மழைனா கொட்டுன்னு மழை கொட்டுது. நாங்கள் நடந்து போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பஸ் இருந்துச்சு. அதில் ஏறி உக்காந்தா அதுக்கு பணம் கட்டணும். அவன் அப்படியே ஒரு ரவுண்டாக சுற்றிட்டு போயிட்டு அந்த பேர்ட் நெஸ்ட் மாதிரி இருக்கிற அந்த ஸ்டேடியம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே போய் தான் பார்க்கணுன்னு நினச்சோம், அது பார்க்க முடியல. இதெல்லாம் பாருங்கள், ஃபுட்டு, அவங்களோட ஃபுட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இது பாண்டா, இதுதான் ரொம்ப ஃபேமஸ் அங்கே. இது ஒரு டவரு. அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் சாப்பிட்டே ஆகணும். என்ன சைனாவில் சாப்பிட்டா என்ன கடைசி 2 நாள் தானே, சளி பிடிச்சாலும் பிடிக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் கேட்டு ஃப்ளேவர் கேட்டு வாங்கினார். ஆனால் வாயிலே வைக்க முடியலன்னாரு. அது என்னமோ நரான்னு இருக்குதுன்னாரு. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதில்ல, அதனால் நான் டேஸ்ட் கூட பண்ணி பார்க்கல. என் தங்கச்சி பார்த்துட்டு குப்பையில் போட்டுடுங்கன்னா அப்படியே ஒரே வாய் வச்சுட்டு அப்படியே கீழே போட்டார். சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டாரு. சும்மா வாங்கி தான் பார்த்தாரு. அதனால் அங்கே போயிட்டு ஐஸ்கிரீமு, ஜூஸு அதெல்லாம் வச்சுட்ருந்தாங்க. எப்பயும் போல் அங்கே நான்வெஜ் ஐட்டங்கள்லாம் நிறையா வச்சுட்ருப்பாங்க. அது இவ்வளோ தான் நான்வெஜ் ஐட்டங்கள் இருக்குன்னு இல்லை,
நூடுல்ஸு, அப்புறம் அந்த ஸ்டிக்கில் வந்து அப்படியே வச்சிட்ருப்பாங்க. அதை அப்படியே ஒவ்வொன்றா கொடுப்பாங்க விலைக்கு. அதை வாங்கி எல்லாம் சாப்பிடுவாங்க. இது பாருங்கள், ஸ்டிக்கில் வந்து எல்லாத்தையும் ஏதோ சாஸ் போட்டு எல்லாம் மூழ்கி வச்சுருக்குறாங்க பாருங்கள். அதை வந்து கேட்டால் அவங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க பேக் பண்ணி. அதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே போக முடியல. ஏன்னா அங்கே ஒரு கன்சர்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு எல்லாம் லைனாக நின்றுட்டுருந்தாங்க. மழையிலையும் ரெயின் கோட்டு ஃப்ரீயாக எல்லாேருக்கும் கொடுத்தாங்க. அங்கே அந்த ஒரு செக்யூரிட்டி நின்றுட்டு எல்லாேருக்கும் ரெயின் கோட் கொடுத்தாங்க. நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் எங்களோட வந்தவங்களாம், என்ன நீங்கள் ரெயின் கோட் வாங்கிக்கலையா அப்படின்னாங்க. ப்ளூ கலர் ரெயின் கோட் எல்லோரும் கொடுத்தாங்களேன்னு. அப்புறம் போனால் அவர் கொடுத்துட்ருந்தார், மூட்டையாக வச்சுட்டு பாருங்களேன். எல்லோரும் அந்த கலர் ரெயின் கோட்டு தான் போட்டுக்கிட்டு. இதுதான் பீஜிங் 2022 இது நடந்த ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியத்தையும் பார்த்துட்டு அப்புறம் அந்த இதெல்லாம் காமிச்சாங்க. அப்புறம் அங்கே லிஃப்ட்டில் பாருங்கள், இங்கே இது லிஃப்ட்டில் போயினா அது வந்து ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருக்கும் போல் இருக்குது. அந்த ஸ்டேடியம் அதுவும் லாக் பண்ணியிருந்தாங்க. சும்மா அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே போயிட்டு பார்க்கணுன்னு நினச்சோம், முடியல. அப்படி வெளியிருந்தே எல்லாத்தையும் பார்த்துட்டு, அது எவ்வளோ பெரிய பரந்த இது விரிஞ்சு கிடந்தது. மழை வேறு பயங்கர காற்றும் மழையுமா இருந்துச்சு. என் சிஸ்டர்லாம் வந்து காதில் பஞ்சு வச்சுக்கிட்டு தலையெல்லாம் கட்டிக்கிட்டு தான் இருந்தாள். ஏன்னா என்னால் முடியல, அவ்வளோ குளிருது அப்படின்னுட்டு இருந்தா. நாங்களாம் ஜாக்கெட் தான் போட்டுட்டு போனோம். ஆனால் மழை வந்து நல்லா வந்துடுச்சு, சூப்பராக மழை வந்துச்சு. அதனால் அந்த பஸ்ஸில் போகிறப்போ நாங்கள் அந்த ஸ்டேடியத்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேர்ட் நெஸ்ட் மாதிரி இருக்கிற ஸ்டேடியத்தை பார்த்தோம். இதுதான் ரொம்ப ஃபேமஸான ஸ்டேடியமாக சைனாவில், பீஜிங்கில். அதை வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் போனோம். பெரிய க்யூ பாருங்கள். அதில் வந்து அந்த இதெல்லாம் போட்டு ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அங்கே எல்லாம் மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் வழியை நின்றுட்டோம். ஸ்டேடியம் பார்க்க தான் போகிறாங்கன்ட்டு. அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க. அதுவும் அங்கே 2 பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டால் இங்கிலீஷில் அவங்களுக்கு ஒன்றும் பேசக்கூட புரியல. அவங்கள ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஃபோனில் நம்ம பேசினோம்னா அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு அப்புறமே அவங்க தான் சொன்னாங்க, இது வந்து ஒரு கச்சேரி நடக்குது, அதுக்காக நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு நிற்கிறோம் அப்படின்னு. ஓ, அப்போ நம்ம உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தால், அப்புறம் எங்கள் கைடு சொன்னார், ஆமாங்க வெளியிருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி வெளியே அந்த பஸ்லேயே போயிட்டு வெவ்வேறு இதில் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி பாருங்கள். என் சிஸ்டர் எப்படி கட்டிட்டு உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள் பின்னால். அப்படி பார்த்தோம். மழை பாருங்கள், எப்படி கொடையெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் அப்படி ஒரு மலையில் நனைஞ்சி இந்த ஸ்டேடியத்தை பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ பெரிய ஏரியா பாருங்கள். அந்த ஸ்டேடியம் இருக்கிற ஏரியா வந்து அவ்வளோ பெரிய ஏரியா. இதில் தான் வந்து ஒலிம்பிக் நடந்துச்சு 22 அப்படின்லாம் சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அப்போ ரிட்டர்ன் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா வழி எங்கும் பூக்கள் தான். டிராஃபிக் இருக்குது, பஸ் இருக்குது, ஆனால் ஒரு பொல்யூஷன் இல்லையா. அதனால் அவ்வளோ செடிங்க நல்லா பூத்து குலுங்குது பாருங்கள். ரோஸு என்ன கலர், இதெல்லாம் ரியல் பூ. இது எதாவது பிளாஸ்டிக்னு நினச்சிக்காதீங்க, ரியல் பூ. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் எடுத்தோம். அதை எடுக்கிறதே என் தங்கச்சி எடு இதெல்லாம் யூடியூப்பில் போடு அப்படின்னா அப்படி. அதுக்கப்புறம் அங்கேருந்து மத்தியானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஈவினிங் வந்து ஒரு 2 hours வந்து ஒரு பேலஸ் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மன்னர் பேலஸாம், அதுக்கு போனோம். அங்கேயும் பாருங்கள் எப்படி காற்றடிக்குது பாருங்கள். இந்த தண்ணி எப்படி வருது. இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி நடந்தோம்னா அங்கே ஒரு கார்னரில் ஒரு பேலஸ் தெரியும். அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த போட்டிங் போகிறதுக்கு இருந்துச்சு, மழை வர்றதுனால போட்டிங் கேன்சல் ஆகிடுச்சுட்டாங்க. இல்லைன்னா நாங்கள் இதில் போட்டில் போயிருப்போம். அது மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி போயிட்டு அந்த பக்கம் போய் பேலஸ் எல்லாம் பார்த்துட்டு, பேலஸ் உள்ளேலாம் போக முடியாது, வெளியிருந்தே பார்த்தோம். பார்த்துட்டு அங்கேருந்து வரப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பாருங்கள். இதுதான் பேலஸ் தெரியுதுங்களா. என் தங்கச்சி ஹஸ்பண்ட் பின்னால் இருக்கிறது தான் பேலஸ்ஸு. அது அந்த இதை காமிக்கிறேன் பாருங்கள், அதுதான் பேலஸ்ஸு. அந்த பேலஸை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். டைம் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு ஒரு 45 minutes அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வந்துட்டோம். தேங்க்யூ.